ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வர்ஷா குட்டிக்கு பர்த்டேக்கு ஃபுல் செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு. அதோட டெக்கரேஷன்ஸ்லாம் பாருங்கள், வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். டெக்கரேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் வீட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க வீடு, ஃப்ரண்ட் பொசிஷன். மேலே நம்ம டெக்கரேஷன் இந்த ஐட்டாப்பில் இந்த பலூன்ஸு இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் நான் தான் டெக்கரேஷன் பண்ணேன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கேன். சைட்லலாம் லைட்டிங் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த சைடு சாப்பாட்டுக்கு பந்தல் போட்டிருக்கோம். லைட்டாப்பில் தான் டெக்கரேஷன், கேக்கு வெட்டுறதுக்கெல்லாம் பண்ணுறது. இப்படி தான் பேக் சைடு, வீட்டோட பேக் சைடு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இது சைடு வந்து சாப்பாட்டுக்கு போட்டிருக்கோம். இதுதான் நம்ம டெக்கரேஷன். நானே டெக்கரேஷன் பண்ணது. நான் என் ஒய்ஃபு எல்லோரும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணோம். நைட்டு ஃபுல்லாக பலூன்லாம் ஊதி இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்விடேஷன்லாம் அடித்து வேறு லெவலில் போணுச்சு பர்த்டே செலிப்ரேஷன். ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பாடெல்லாம் நான் வெஜ்ஜு தான் போட்டோம். ஏன்னா விநாயகர் சதுர்த்தியில் அன்னைக்கு, அதனால் வெஜ்ஜு தான் போட்டோம். ஆனால் வெஜ்ஜே வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணி மாதிரி, பிரியாணி மாடல். இதெல்லாம் பலூன் டெக்கரேஷன் பண்ணாதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. ஒய்ஃபை பாருங்கள், செல் நோண்டிட்டு உட்காந்துருக்கா. அப்போ தான் இது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் பந்தல் போட்டுருக்கோம். இது வீட்டோட லெஃப்ட் சைடு பாத்திரம்லாம் இறக்கி வச்சிருக்கோம் சமையல் பண்ணுறதுக்கு. இதில் தான் சாப்பாடு வைப்போம். சாப்பாடுக்கு தேவைப்பட்ட பந்தல் இந்த சைடு, லெஃப்ட் சைடு. அப்படியே பேக் சைடு சமையலுக்கு போட்டுருக்கோம் ஒரு பந்தல். பேக் சைடு லைட்டிங். இதுதான் கிச்சன் சைடு இருக்குது. இப்போ லைட்டிங்லாம் அப்படி வேறு லெவலில் இருக்கா. இந்த சைடு வியூ. நான் வீட்டோட சைடு. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்கள் வீடு. இந்த போகிறாங்க பாருங்கள், இவங்க தான் வர்ஷா குட்டி. அவங்க வர்ஷாவோட அம்மா. வர்ஷா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். எது கீழே கிடந்தாலும் எடுத்து உடனே வாயில் வச்சுருவாங்க. அவங்க அம்மா விட்டுட்டு கிளம்பிட்டாங்க.